இந்த குரு சிஷ்யனுடைய சம்பந்தம் இந்த விஷயம் சொல்லும் போது உபனிஷத்து அழகா ஒரு 4 விஷயங்களும் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 பேருக்கு சேர்ந்து 2 பேரும் ஆரோக்கியமாக இருக்கணும், 2 பேரும் தெளிவாக இருக்கணும், 2 பேருக்கு அந்த கேட்குற சக்தி சொல்லி கொடுக்குற சக்தி ரெண்டுமே இருக்கணும். இந்த வித்யை நல்லா பூர்ணமாக சிஷ்யனுக்கு கிடைக்கணும், பூர்ணமாக சொல்ல முடிகிற சக்தி குருவுக்கு இருக்கணும். இந்த விதத்தில் நம்ம 2 பேருக்கு நடுவில் எப்படிப்பட்ட ஒரு பேதபாவம், பேதம்னா ஈர்ஷா பாவம், குரு தான், சிஷ்யன் தான், பேதம் இருக்கே. ஆனால்